ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செஸ்ஸில் குயின் எப்படி நடந்து போகுது கற்றுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு உள்ளே போகலாம். செஸ் போர்டில் இருக்க ஒவ்வொரு ஸ்கொயரோட பேரையும் எப்படி சொல்கிறது அப்படின்றத நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் எந்த பீஸ் எந்த ஸ்கொயருக்கு போகுது அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அதனால் பீஸ் நோட்டேஷனும் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி. எல்லா பீசஸையும் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு தான் நம்ம ரெஃபர் பண்ணுவோம். எக்ஸப்ட் நைட் அண்ட் பான். நைட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கே, ஆனால் ஏற்கனவே கிங்குக்கு நம்ம கே யூஸ் பண்ணுறோம். அதனால் நைட்டுக்கு கேக்கு பதிலாக என் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். அண்ட் ரெண்டாவது பான். பானுக்கு பி அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ பானுக்கு எதுவுமே சொல்லாமல் அது எந்த ஸ்கொயருக்கு போகுதோ ஜஸ்ட் அந்த ஸ்கொயரோட நேம் மட்டும் வெறுமனே சொல்லணும். பீசஸ் ரெஃபர் பண்ணுறதுக்கு கேபிட்டல் லெட்டரையும், ரேங்க்ஸ் அண்ட் ஃபைல்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஸ்மால் லெட்டரையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சிலருக்கு இதெல்லாம் புரியாத மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதெல்லாமே நல்லா தெளிவாக விளங்கிடும். ஸோ வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சரி, இன்றைக்கி குயின் மூமெண்ட் பற்றி கற்றுக்கலாம். பண்ணோம் ஸ்டாண்டிங் லைன் அண்ட் ஸ்லீப்பிங் லைன். கரெக்ட். ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் அப்படி மூவ் பண்ணும். பிஷப் எப்படி மூவ் பண்ணும்? கிராஸ். கரெக்ட். இந்த மாதிரி டயக்னலாக மூவ் பண்ணும். கரெக்டா? இப்போது இது ரெண்டோட பவருமே குயினுக்கு இருக்குது. ஓகேவா? இதோட ரெண்டோட பவருமே குயினுக்கு இருக்குது. குயின் எப்படி மூவ் பண்ணும் அப்படின்னா ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் அப்படியும் மூவ் பண்ணும், டயக்னலாகவும் மூவ் பண்ணும். ஓகேவா? ஒயிட் ஸ்கொயரில் இருந்ததுன்னா ஒயிட் டயக்னலாக மூவ் பண்ண முடியும். இப்படி பிளாக் ஸ்கொயருக்கு போய் பிளாக் டயக்னலாக மூவ் பண்ண முடியும். ஸோ குயினுக்கு ரூக் அண்ட் பிஷப் இது ரெண்டு பவரும் இது இருக்கனால பவர்ஃபுல். சரி, இப்போ இதை வச்சு பசில்ஸ் விளாட்லாமா? ஓகே ஓகே சித்து, இப்போ நீ இந்த பானை உன்னோட குயினை வச்சு கேப்சர் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு கோஆர்டினேட் சொல்லு. QE1 QE1 Q cross H1. ஓகே, கேப்சர் அப்படிங்கும்போது கிராஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். Q கிராஸ் H1. கரெக்ட். இப்படி போகலாம். வேற எப்படி போகலாம்? QE4 Q cross H1. QE4 Q கிராஸ் H1. கரெக்ட். இப்படி போகலாம். வேற எப்படி போகலாம்? Q cross QH5 Q cross H1. Q cross H1. கரெக்ட். இன்னொரு வழி இருக்கு, சொல்லு பார்ப்போம். இன்னொரு வழியா? QB8 QB8 QA8 QA8. ஓகே, இங்கேருந்து இந்த டயக்னலில் அது அந்த டயக்னலில் இங்கேருந்து இந்த டயக்னல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே கேப்சர் பண்ணுறேன். வெரி குட். பின்னாடி போய் இங்கேருந்து அங்கே போகிறல்ல, இன்னும் ஒரு வழி இருக்குது. யோசி. QH8 Q cross H1. QH8. ஓகே, இங்கே போகிறீங்களா? வெரி குட். சூப்பர். அது இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு வழி இருக்குது. அது என்னன்னு யோசி. இன்னும் வழி இருக்கா? வெரி குட். இன்னும் ஒரு வழி. QA1 Q cross H1. வெரி குட். வேறு ஏதாவது வழி இருக்கா? யோசி பார்ப்போம். QE8 அது முன்னாடியே சொல்லியாச்சே.
இப்படி போ இப்படி கட் பண்ணுறது முன்னாடியே சொல்லியாச்சு. இன்னும் ஏதாவது வழி இருக்கா? அது சொல்லிட்டீங்க. குயின் வந்து டயக்னலில் போகும், இந்த டயக்னல் போகும், அது சொல்லிட்டேன். இந்த டயக்னலில் போகும், அது சொல்லிட்டேன். இந்த டயக்னலில் போய் இப்படி போகும், அதுவும் சொல்லிட்டீங்க. QG3 QH3 QG3 QH3 QH2க்கு நேராக போயிட்டு அதுக்கப்புறம் Q cross H1 பண்ணலாம்ல? ஆமாம். ஓகே, ஸோ குயின் வந்து பிஷப் மாதிரியும் மூவ் ஆகும், ரூக் மாதிரியும் மூவ் ஆகும். அதனால் அதை வச்சு நல்ல மூவ்ஸ் நிறைய பண்ணலாம், ஈஸியாக கேப்சர் பண்ணலாம். ஓகே ஓகே, புரியுதா? புரியுது. சரி, இப்போ ஒரே ஒரு பசில் மட்டும் தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு சிம்பிளான பசில் பண்ணுங்கள். கோஆர்டினேட் சொல்லிக்கிட்டே பண்ணணும். கோஆர்டினேட் சொல்லிட்டு பண்ணேன். Q cross E7 Q cross E7, very good. Q cross B4. ஓகே, அடுத்து இன்னொரு பசில். ஓகே, சிது இந்த பசில் பண்ணி பார்ப்போம். 1 minute டைம் தாங்க. ஓகேடா, 1 minute டைம் தரேன், நல்லா யோசிச்சுக்கோ, சரியா? Finished. ஓகே, ஆன்சர் பண்ணிப்போ. Q cross B7. ஓகே. Q cross A8. ஓகே. Q cross G2. ஓகே. Q cross G6. ஓகே. Q cross C2. ஓகே, வெரி குட், கரெக்ட். ஓகே, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். Bye friends.